இன்னைக்கு பசுமன் முத்துலாந்தோர் காலேஜ் வந்து ரொம்ப தீவிரமாக எலெக்ஷன் நடந்துக்கிருக்கு. இதில் வந்து 4 5 அணி 5 அணி 6 அணி வந்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இங்கிட்டு 5000 இங்கிட்டு 10,000 கொடுக்குறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு மறுமலர்ச்சியை வந்திருக்கீங்க. இது எது என்னன்னு எனக்கு புரியல. ஏன்டா இது ஒரு அரசியல் மாரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு என்ன சூழ்நிலை போகிறது எனக்கு உத்து பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு கவர்மெண்டாவே ஒரு அரசியல்வாதிகள். இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அணிங்கிறது காலேஜ் ரோட்லேருந்து பார்த்துட்டு போகிறவங்க எல்லாமே காலேஜுக்குள்ளே நுழையாதவங்க. தேவர் காலேஜ் இருக்குன்னு தான் தெரியுமே தவிர அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஒரு 3 பேர் என்ன பண்ணாங்க, ஏன் எல்லாமே ஒதுங்கி போகிறீங்க, நீங்கள் வேற வேலையில் இருந்தீங்களே, காலேஜுக்குன்னு சமுதாயத்துக்குன்னு எதுவும் பண்ண வேண்டாமா சரி அப்படின்னு சொல்லி ஒரு 16 பேரை திரட்டி வச்சிருக்காங்க. இந்த 16 பேருமே ஆசைப்பட்டு வரல, எனக்கு பதவி வேணும்னு வரல, சரி நீங்க இங்க வந்துங்க வேலை செய்யணும்னு வர சொல்லியிருக்காங்க. சரி உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப எங்க அப்பா படிக்கல, அவர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுபோல எல்லாமே பாத்தீங்கன்னா தனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை, தன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், இந்த கனவுல தான் உருவானது இந்த கல்லூரி. ஆனா இதுவரைக்கும் 60 வருஷத்துல மற்ற இதோட ஆரம்பிச்ச கல்லூரிகள் எல்லாமே எங்கேயோ போயிடுச்சு. அங்க இல்லாத கோர்ஸே கிடையாது. இப்ப நமக்கு பாருங்க, சாதாரண ஆர்ட்ஸ் சயின்ஸ் தவிர வேற எதுனாலும் எங்கேயோ வெளியே போகணும். இதை மாத்துறதுக்கு அவங்க இருக்கிற சொத்துக்களை உருவாக்கி மக்களுக்கு பயன்படுறது மாதிரி பண்ணணும். இந்த ஒரு எண்ணம் தான், இதுக்காகத்தான் மறுமலர்ச்சின்னு கொண்டு வந்து நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு சூழ்நிலை ரைட்டு, நல்லா சந்தோஷமான விஷயம் தான். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எப்படி ஆகி போச்சுண்டா, பண குறிக்கோள் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கொண்டு வந்துட்டா, அரசியல்வாதி அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இவங்க பின்பற்றி வந்துட்டாங்க. இன்னைக்கு நிலைமை மக்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டு இப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சூழ்நிலை எப்படின்னு கேட்டா, காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகி போச்சு, நல்லதுக்கு கெட்டதுக்கு இல்லாம ஒரு அர்த்தம் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு காலேஜ் ஒரு புனிதமான படிப்பு வந்து ஒரு வியாபாரம் ஆகி போச்சு இன்னைக்கு சூழ்நிலை. இதுக்கு மாற்று சீட்டு வரணும்னா கண்டிப்பா இதை நாங்க உங்களை நீங்க சொல்ற நாங்க வர வைக்கிறோம். உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கணக்குல ரொம்ப கெட்டிக்காரங்க இல்லைங்களா. என்னென்ன சொத்து இருக்கு, அதை எப்படி எடுக்கலாம், அதுல மொத்தனுடைய மதிப்பு என்ன, எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு அதுல ஒரு 1% உங்களுக்கு கொடுத்தா அவங்க மறுபடியும் தொடரலான்றத அவங்க எண்ணம். எங்களுடைய அப்படி உங்ககிட்ட நாங்க வந்து சொல்றோம், இது உங்க சொத்து இல்லைங்களா. உங்ககிட்ட 10 ரூபாய் எடுத்துட்டு உங்கள்கிட்ட 1 ரூபா கொடுக்கறதுல நீங்க ஏமாந்து போகக்கூடாது. எது நல்லதோ உங்களுக்கும் உங்க சந்ததியினருக்கும் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். சரி, கண்டிப்பா உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பேர் ஜெயராம், பூச்சிப்பட்டி. பேர் சதாசிவம், செயற்குழு உறுப்பினருக்கு நிற்கிறேன். மறுமலர்ச்சி அணியிலிருந்து ரிட்டையர்ட் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அண்ட் மேஜர் ஜெனரல்.